வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். வைத்திக்குப்பத்தில் வடமாநில வாலிபர் படுகொலை. புதுவையில் நடைபெற்று வரும் தொடர் கொலைகளால் பொதுமக்கள் பீதி. குண்டர் சட்டத்தை ஒரு வாரத்தில் அமல்படுத்த தவறினால் மக்களை திரட்டி போராட்டம். முதல்வர் ரங்கசாமிக்கு கண்ணன் எம்பி கெடு. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்காமல் இழுத்தடிப்பு. மத்திய அரசை கண்டித்து சீமான் நடைபயணம். இனி விரிவான செய்திகள். புதுவை வைத்திக்குப்பத்தில் வடமாநிலத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுமார் என்ற வாலிபர் வைத்திக்குப்பத்தில் தங்கி அலையன்ஸ் பிரான்சேவில் படித்து வந்தார். இவர் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு சாதனை முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். இவருக்கு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு அதிகம் என்பதால் இவரது வீட்டிற்கு வெளிநாட்டு நண்பர்கள் அடிக்கடி வந்து செல்வதுண்டு. இந்நிலையில் தேவேந்திரகுமார் வியாழக்கிழமை அன்று காலை தனது வீட்டில் மர்மமான முறையில் பிணமாக கிடந்தார். அவரது உடலில் காயங்கள் இருப்பதால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குண்டர் சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் கெடு விதித்துள்ளார். இதனை அமல்படுத்த முதல்வர் தவறினால் போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். குண்டர் தடை சட்டத்தை, அதாவது சமூக விரோதிகள் தடை சட்டத்தை புதுச்சேரி கொண்டு வர வேண்டும் என்று நான் உள்துறை அமைச்சராக இருந்தபோது என்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபட்டு அதை கொண்டு வந்து அது டெல்லியிலே அனுப்பி, டெல்லிக்கு அனுப்பிச்சு, அந்த டிராஃப்ட் டெல்லிக்கு அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கி டெல்லியில் இருந்து அது திரும்ப வருகின்ற கட்டத்தில் நான் பாராளுமன்றத்திற்கு நிற்க என்னுடைய கட்சி சொன்ன காரணத்தினால் நான் ராஜினாமா செய்துவிட்டு, மந்திரி பதவி ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டேன். ராஜினாமா செய்ய சொல்லவில்லை, என்னை மந்திரி பதவியில் இருந்து கொண்டே நிற்க சொன்னார்கள். நான் அப்படி நிற்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். என்னாலே அப்படி ஒரு மந்திரி பதவியில் இருந்து கொண்டே, கூட்டணியில் இருந்து கொண்டே என்னாலே தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் வெளியே வந்து விட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தேன், அதை கொண்டு வரவே இல்லை. 15 ஆண்டுகள் ஆனது. நான் 15 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக விரோத சக்தியை ஒடுக்குகிற சட்டம், குண்டர்களை ஒடுக்குகிற சட்டம் புதுச்சேரிக்கு வேண்டும் என்று போராடி, அதற்கு ஃபவுண்டிங் ஃபாதர் என்ற முறையில் கூட சொல்லலாம், அதை கொண்டு வர எல்லா முயற்சிகளையும் செய்தேன். கடைசியாக, ரொம்ப கடைசியாக, அது வருத்தம் தான் எனக்கு, காங்கிரஸ் ஆட்சியிலே கூட ரொம்ப தாமதமாக கொண்டு வந்தார்கள். நான் கொண்டு வந்தவர்களுக்கு எப்படியோ என்னை நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். ஆனாலும் ரொம்ப டூ லேட், பெட்டர் லேட் தென் நெவர் அப்படி என்று நினைத்துக் கொண்டேன். சரி, ரொம்ப தாமதமாக வந்தாலும் ஒரு வழியாக கொண்டு வந்தார்களே என்று நான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். பேசுகிற போது அப்போது உள்துறை அமைச்சராக இருந்த வல்சராஜ் கூட என் பெயரை குறிப்பிட்டதாக சொன்னார்கள். அது முக்கியமல்ல, என் பெயரை குறிப்பிட்டார்கள், நான் தான் கொண்டு வந்தேன் என்ற பெருமை எல்லாம் முக்கியம். அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சட்டத்தை அவசியமாக தேவைப்படுகிற இந்த புதுச்சேரியிலே குண்டர் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர முதலமைச்சர் மறுப்பதனுடைய காரணம் என்ன? முதலமைச்சர் ஏன் அந்த சட்டத்தை புதுச்சேரிக்கு அமல்படுத்துவதற்கு தயக்கம் காட்டுகிறார்? அல்லது அவருடைய ஆர்குமெண்ட் என்ன? அவருடைய வாதம் என்ன? அவருடைய நியாயம் என்ன? இருக்கிற சட்டம் என்றால் இருக்கிற சட்டம்தான் தினந்தோறும் கொலை செய்கிறது. existing law, existing rules, existing conditions, existing infrastructure, existing network, total failure, சுத்தமான தோல்வி, முழுமையான தோல்வி. நான் ஒரு கருத்தை அடிக்கடி சொல்வேன், சட்டமன்றத்தில் பல முறை சொல்லியிருக்கிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடலை கூட பாடியிருப்பேன். திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது.
அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று ஒரு கவிஞர், சிறந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் என்கின்ற கவிஞர் பாடியிருந்தார். சினிமா பாட்டு அதில் எம்ஜிஆர் படத்தில் பாடுவார். எம்ஜிஆர் பாடுவார். அதாவது the gang which is planning and doing robbering keep on சமுதாயம் இருக்குமே ஆனால், அதுவும் புதிய புதிய சட்டங்கள் இல்லாமல் இருக்குமே ஆனால், இந்த சமுதாயம் சீரழிந்து நம்முடைய தலைமுறை கொலை வெறிக்கு உள்ளாகி புதுச்சேரி கொலை நகரம் என்ற பட்டம், கொலை தலைவெட்டி பட்டணம் என்ற ஊராக ஆகிவிடும். இப்போது கூட சிதம்பரம் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் இந்த நக்சல்ஸ் எதிர்ப்புக்காக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய முயற்சியிலே தான் இதை கொண்டு வந்திருக்கிறார். வாட்ஸ் தட் ராஜேஷ்? என்ஐசி என்ன நக்சல் எதிர்ப்புகளுக்காக முன்சாமி இப்போ ஒரு சட்டத்தை டெல்லியில் வளர்ந்து கொடுக்குறாங்களே, ஐபி கண்ட்ரோல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ கண்ட்ரோலில் நக்சல் இந்த டெரரிசம் ஒழிப்புக்காகவே இண்டிபெண்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஐபி கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஃபியூச்சரில் அவங்களை ஒரு இண்டிபெண்ட் பாடி ஆக்கிறதுக்காக எந்த விதமான விசாரணை இல்லாமல், எந்த விதமான இதையும் இல்லாமல் உடனடியாக பயங்கரவாதிகளை கைது செய்வதற்கு, அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். கொள்ளையடிப்பவர்கள் புதிய புதிய தந்திரங்களை கையாளுகிறார்கள். அதற்கேற்ப ஒரு சமுதாயம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது இயற்கை. அதற்கு தலையாய பொறுப்பு அதை ஆளுகிற அதிகார வர்க்கத்திடம் இருக்கிறது. ஆளுகிறவர்கள் வைத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி, ரங்கசாமியாக இருந்தாலும் சரி, நாராயணசாமியாக இருந்தாலும் சரி, கண்ணனாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயவு செய்து நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்வேன், மறுபடியும் கேட்டுக்கொள்வேன். இதை கூட நான் அவரிடம் வேண்டுகோளாகத்தான் மக்கள் சார்பாக சொல்கிறேன். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பரிசீலனை செய்துங்கள், மாற்றிக்கொள்ளுங்கள். தவறான ஆலோசனையை பெறாதீர்கள். தவறாத யோசனையை நீங்கள் யாரிடமும் கேட்டு பெற்று இந்த ஊரையும் கெடுத்து, இந்த ஊரையும் அழித்து, உங்கள் பெயரையும் நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று நான் அவரை வேண்டிக் கொள்கிறேன். உடனடியாக குண்டர் ஒழிப்பு சட்டத்தை நடவடிக்கையில் இறங்க விட வேண்டும் முதலமைச்சர். அவர் தான் ஹோம் மினிஸ்டர். இது கிரைசிஸ் ஆஃப் த டே. இதுதான் இன்றைய தினத்தினுடைய தலையாய பிரச்சனை. முதலமைச்சர் வழக்கமாக காட்டுகிற காலதாமதத்தை இதிலையும் காட்டக்கூடாது. நான் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிற யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசித்துக் கொண்டிருக்கல, இப்போதே அறிக்கை கூட தயாராக இருக்கிறேன். வாழ்வதற்கு உரிமை கேட்டு போராடும் குழு என்று ஒன்றை தொடங்க உள்ளேன். இன்றைய தினமே தொடங்குகிறேன். உங்கள் முன்னிலே தொடங்குகிறேன். அதாவது அதை நான் விளக்கமாக சொல்கிறேன். வாழ்வதற்கு உரிமை கேட்டு போராடும் குழு. ரைட் டு லிவ். we are going to organize நான் பொலிட்டிக்கல், அது வந்து அரசியல் அல்ல. இந்த கட்சி அந்த கட்சி என்ற பொதுமக்கள், வியாபாரிகள், பத்திரிகையாளர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், யாரெல்லாம் பொதுப்பணி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவரெல்லாம் வந்து கலந்து கொள்ளலாம். தற்காலிகமாக அதன் தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் யாராவது வந்து ரொம்ப பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாண்டிச்சேரியில், முன்னாள் ஜட்ஜிகள் இருக்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. சிறந்த ஜட்ஜி, முன்னாள் ஜட்ஜி இருக்கிறார், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் வந்து இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் நான் அவர்களோடு இருந்து நான் அதற்காக ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் அவர் இந்த வேலையை செய்ய தயாராக இருக்கிறேன். வாழ் உரிமை போராட்ட குழு. அதற்கு ஜனங்களுக்கு புரியாது, வாழ் உரிமை என்றால் புரியாது. அதனால வாழ்வதற்கு உரிமை கேட்டு போராடுகிற குழு. நான் காங்கிரஸ் கட்சியில் இருப்பதனால், நான் காங்கிரஸ்காரனாக இருப்பதனால் இது ஏதோ காங்கிரஸ் கட்சிக்கு ஆதாயம் தேடுவதாக சில பேர் சொல்லலாம்.
அப்படியெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸுக்கு இருக்கிற செல்வாக்கு இருக்கிறது, அது வருகிற காலத்திலே வரும். காங்கிரஸை ஒன்றும் யாராலும் அவ்வளவு சீக்கிரமாக வீழ்த்தி வர முடியாது. இடைக்காலத்தில் ஏதாவது சின்ன மாற்றம் நடந்திருக்கலாம். தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி நடைப்பயணத்தை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் புதுவையில் துவக்கினார். புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் மற்றும் புதுவை அரசுகள் கேட்கும் தொகையை மத்திய அரசு வழங்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் 2 நாள் நடைப்பயணத்தை புதுவையில் இருந்து வியாழக்கிழமை துவக்கினார். பாகூரை சென்றடைந்த நடைப்பயணம் வெள்ளிக்கிழமை காலை ரெட்டிச்சாவடி வழியாக கடலூரை சென்றடைகிறது. முன்னதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது என்றும், கூடங்குளம் அணுமின் நிலைய விவகாரத்தில் அக்கறை காட்டும் மத்திய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அக்கறை காட்டவில்லை என்றார். புதுவையில் யானைக்கால் நோய் மாத்திரை விநியோகத்தினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் யானைக்கால் நோய் ஒழிப்பு தினம் பிப்ரவரி 10ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி சுகாதாரத்துறை தன்னார்வலர்கள் அனைத்து பகுதிகளிலும் மாத்திரைகளை வழங்க உள்ளனர். இதற்கான விநியோகத்தை முதல்வர் ரங்கசாமி புதன்கிழமையன்று துவக்கி வைத்தார். 2 வயதிலிருந்து 5 வயதிற்குட்பட்டவர்களுக்கு டிஇசி மாத்திரை ஒன்றும், அல்பெண்டசோல் மாத்திரை ஒன்றும், 6 வயதிலிருந்து 14 வயதிற்குட்பட்டவர்களுக்கு டிஇசி மாத்திரை 2 வழங்கப்பட உள்ளது. விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வீடிழந்தோருக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை இரட்டிப்பாக்கி வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட புதுவைக்கு நிவாரணமாக 2500 கோடி ரூபாயினை வழங்க வேண்டும். உரிய நிவாரணத்தை இதுவரை வழங்காத புதுவை அரசு விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வீடிழந்தோருக்கு அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையை இரட்டிப்பாக்கி வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வியாழக்கிழமையன்று தலைமை தபால் நிலையம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் பெருமாள் தலைமை தாங்க தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன், நிலவழகன், ராஜாங்கம், ராமசாமி ஆகியோர் கோரிக்கை உரையாற்றினர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஏனாமில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூடு வன்முறை தொடர்பாக சிபிஐ விசாரணை அவசியம். முதல்வரிடம் மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தல். வீட்டில் இருந்த மூதாட்டி கழுத்தறுத்து படுகொலை. வளர்ப்பு மகன் உள்ளிட்ட சிலரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டுக்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்பக் கடை.
நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் அபிஷேகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன், பொருளாளர் சலீம், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, கீதநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி மற்றும் மாநில அரசியலில் எதிர்கால இயக்கம் குறித்து திட்டமிடப்பட்டது. ஏனாமில் நடைபெற்ற கலவரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தியுள்ளார். ஏனாமில் நடைபெற்ற வன்முறை மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முதல்வர் ரங்கசாமியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான மல்லாடி கிருஷ்ணராவ் புதன்கிழமையன்று மாலை சந்தித்து பேசினார். அப்போது அவர் ஏனாம் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கலவரத்திற்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ஏனாம் கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தோருக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய மல்லாடி, ஏனாம் பிராந்தியத்திற்கென்று தனி எஸ்பி, அங்கு நிரந்தரமாக ஒரு கம்பெனி ரிசர்வ் பட்டாலியன் போலீசாரை பணியமர்த்த வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். ஒரு ஆள் வீட்டுக்கு போயிட்டு சாவடிச்சது இப்போ வரைக்கும் இல்லை. அந்த சம்பந்தமாக ஃபேக்ட்ரி டேமேஜ் பண்ண சம்பந்தமாக சிஎம்க்கு இன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு எல்லா டிவியில் ஒரு சேனலில் வந்தாச்சு. அந்த சேனல்ஸு எடுத்து வந்த சிடி ப்ளஸ் மார்னிங் నుంచి போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாம் சிஎம்க்கு டிவியில் காமிச்சாச்சு. ப்ளஸ் நமக்கு இப்போ வரைக்கும் போலீஸு ஒரு 34-35% அரெஸ்ட் பண்ணிட்டாரு. மெயின் பர்சன்ஸ்னே அரெஸ்ட் பண்ணல. அதுக்கு நம்ம என்னென்ன சொல்கிறோன்னா இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக கண்டிப்பாக சிபிஐ போடுங்க. இதில் யார் யார் இருக்காரோ, எந்த கட்சி இருக்குதோ யாரையும் கூட விடக்கூடாது, சிபிஐ போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் இமீடியட்டாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டா நாளைக்கு கவர்னர் கூட மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு எஸ்பி இமீடியட்டாக யானத்துக்கு ஒரு எஸ்பி போடுங்கன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அவுட் போலீஸ் ஸ்டேஷன், டிராபிக் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஒன் மோர் ஐஆர் பெட்டாலியன் கம்பெனி அனுப்பிங்கன்னு சொல்லிட்டேன். ப்ளஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணக்கு அந்த மேனேஜ்மெண்ட்னு கூப்பிட்டு என்ன கவர்மெண்ட் சைடில் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஒர்க்கர்ஸுக்காக கம்பெனி ஓப்பன் பண்ணக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்காகனா 3700 ஸ்டூடெண்ட்ஸ் பசங்கள் அந்த ஸ்கூல்ஸில் இருக்காரு, எல்கேஜி டு இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும். அந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்கும் பசங்களுக்கெல்லாம் இஸ் ஃப்ரீ எஜுகேஷன். அதுக்காக மஸ்ட் ஆச்சு. சிஎம்ஓ நான் எல்லா ரிப்போர்ட் எல்லாம் வந்தாச்சு. நாளைக்கு இப்போ பார்த்துட்டு அப்போ நான் எல்ஜித்து கூட பேசிட்டு சிபிஐ சம்மந்தமாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னார். கண்டிப்பாக சிபிஐ தேவை இருக்குது. மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இதுக்கு இல்லை, சிபிஐயே தேவை இருக்குது. நம்ம சைடில் எல்லாம் யார் ஒரு ஆளுக்கு நமக்கு தப்பு பண்ணதோ எது இல்லை. தப்பு பண்ணாச்சுன்னா யாருன்னு கூட அது ஃபேமிலி மெம்பரா இருக்கும், கட்சி காங்கிரஸா பார்ட்டியா ஆர் மை சப்போர்ட்டரான சரி கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. புதுவை வெங்கடேஸ்வரா நகரில் வீட்டில் இருந்த மூதாட்டியை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக வளர்ப்பு மகனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர் கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுவை வெங்கடேஸ்வரா நகர் மேற்கு 5வது குறுக்கு தெருவில் வசித்து வந்த ஜெயமணியின் பிள்ளைகள் அனைவரும் தற்போது பிரான்சில் வாழ்ந்து வருகின்றனர்.
கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக ஜெயமணியின் கணவர் பிரான்சில் மரணமடைந்த நிலையில் ஜெயமணிக்கு குருசுகுப்பத்தைச் சேர்ந்த நிர்மல் வளர்ப்பு மகனாக கடந்த 12 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் புதன்கிழமையன்று மாலை வீட்டிற்கு வந்த நிர்மல் கதவை திறந்து பார்த்தபோது ஜெயமணி கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் நிர்மல் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்துள்ளார். மேலும் ஜெயமணியின் நகைக்காக நிர்மல் கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடியது தெரிய வந்திருப்பதால் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜில் என்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், கரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், கரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வைத்திக்குப்பத்தில் வடமாநில வாலிபர் படுகொலை. புதுவையில் நடைபெற்று வரும் தொடர் கொலைகளால் பொதுமக்கள் பீதி. குண்டர் சட்டத்தை ஒரு வாரத்தில் அமல்படுத்த தவறினால் மக்களை திரட்டி போராட்டம். முதல்வர் ரங்கசாமிக்கு கண்ணன் எம்பி கெடு. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்காமல் இழுத்தடிப்பு. மத்திய அரசை கண்டித்து சீமான் நடைபயணம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.